வெல்கம் டு காய்ஸ் கிச்சன். தோசை ஆவக்காயின்னொடனே நான் என்னமோ தோசையில் ஆவக்காய் பண்ணுறதா நினச்சிருக்கீங்களா? எல்லோ குக்கும்பர் இதை தான் தோசைக்காயின்னுவாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணால் உள்ளார சீட்ஸ் இருக்கும். அதை எடுத்துகிட்டு தோலோடு தான் கட் பண்ணணும். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 3/4 கிலோவுக்கு 100 கிராம் வந்து கடுகு எடுத்திருக்கேன். கடுகை நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு பேசினில் போட்டுக்கோங்க. ஒரு 100 கிராம் காரத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டால் போதும். ஏன்னா அதே சேம் குவான்டிட்டியில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து உப்பு கரிக்குது. அதனால் தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். இதிலே வந்து மஞ்சள் தூள், பெருங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம், அதாவது ஒரு லெமன் சைஸ் வெல்லம். இதிலே 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கணும். போட்டு நல்லா கலந்துக்கோங்க. வெந்தயம் நான் மறந்துட்டேன், லாஸ்ட்டில் சேர்த்தேன். அதனால் இப்போயே நீங்கள் போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு இந்த கட் பண்ண வச்ச பீசஸ்ஸு கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு நல்லா கலந்துக்கிட்டு ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1 ஹவரில் ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் நல்லா ரசம் வந்துடும் இதில். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் வந்து எது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு மீதியை வந்து ஜாடியில் அதை போட்டு மூடி ஒரு துணி போட்டு கட்டிட்டேன். வாசனை கட்டுறதுன்னுவாங்க. ஓல்டன் டேஸில் அந்த மாதிரி தான் வந்து ப்ரிசர்வ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1 மந்த்துக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், கெட்டு போகாது. இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா இந்த ரசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், உப்புமா இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து குக்கும்பர் ஃபேமிலி தான். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தோசைக்காய். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.